ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதன்கிழமை நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வியாழக்கிழமை வரைக்கும் இந்த vlog வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதுல வந்து நிறைய டிப்ஸ் வந்து இருக்கும். வெயிட் லாஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி பத்தி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். இது டெல்லியில உள்ள புதன்கிழமை மார்க்கெட். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் தூரத்துல. நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து லீவா இருந்தது இல்லையா, மே 1ன்றனால உங்களுக்கு வந்து லீவு. சரி, ஈவினிங் டயத்துல பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளில போன மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா உனக்கும் வந்து ரிலாக்ஸா இருக்குமே சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா கப்பு வந்து வாங்கணும், டீ கப் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் தம்பி வந்து அந்த குலோப் ஜாமுன் வந்து எப்பவுமே சாப்பிடுவான். அவனை சாப்பிட வச்சுட்டு உள்ள வந்தவனா அவன் அடு கொஞ்சம் நேரம் பேசாம இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்பு, அம்மாச்சிக்கு எனக்கு தேவையான லப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு இருந்தேன். 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். நல்லா எல்லாருமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரு கடை 2 கடை இல்லைங்க, இது ஃபுல்லா இருக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு சூப்பரா வந்து பார்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திர கடை எல்லாம் கூட இருக்கும். அங்க வந்து ஒரு சின்ன சின்ன சாமிக்கு வைக்கிற பொருள் இருந்தது, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு வந்து நைட் டின்னருக்கு வந்து சோலை பட்டோரை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பழங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து நின்றுட்டு இருந்தோம். பப்பாளி எல்லாம் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருந்தது. சில பழங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க, பழங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் வீட்டு யூஸ்க்கு சும்மா ட்ரௌசர்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் மட்டும் தான் இந்த மார்க்கெட்ல எப்பவுமே வாங்குவேன். அவர் வந்து ஜென்ஸுக்கு அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது. லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க வேணாலும் வாங்கிடலாம். ரேட் கம்மியா இருந்தா கூட நல்லா யூஸா இருக்கும். ஆனா ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி வாங்க முடியாது. ஆனா ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் செட் பாப்போம், போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். வரும்போதே பாத்தீங்கன்னா சோலைப்பட்டை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இந்த கொண்டக்கடலை வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சாஃப்டா எப்படி வேகுது, நம்ம வீட்டுல வேக வச்சா அந்த அளவுக்கு வேகாது. அதுக்கப்புறம் நைட்டு vlog அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா குழிப்பண்ணியார கல் இருந்தது. இது இண்டோலியம்ல பண்ணது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இதை வாங்கி. ஆனா இதை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்காவே வராது, பிஞ்சு பிஞ்சு வரும், ஒட்டிட்டே இருக்கும். அதனால சரி, நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் இதை வந்து எப்படி வந்து பணியாரக்கல்ல வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்துறது, சாரி, அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவும் இந்த இண்டோலியத்துக்கு என்னன்னா விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, அது எடுத்துட்டு அதை எல்லா குழியிலையும் நல்லா ஊத்திக்கிட்டு நல்லா காய விடணும் ஃபர்ஸ்ட். அது காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதை லைட்டா வதக்கி விட்டு ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நம்ம வந்து இந்த அளவுக்கு கருகிற அளவுக்கு வந்து பண்ணணும். வெங்காயம் போடலன்னா நீங்க வந்து கல்லுப்பு போடலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு சில வீடியோல கூட. நான் வெங்காயமே போட்டேன், சூப்பரா வந்து இருந்தது. அந்த கருகி போயிருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன். சரி, பணியாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இட்லி மாவு இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு அதுல சேர்த்து நம்ம வந்து பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ட்ரை அந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பரா வந்துச்சு பாருங்களேன். இந்த மாதிரி பணியாரக்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா, தாளிச்சு இந்த கார பணியாரம் மாதிரி பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பணியாரம் வந்து சின்னதா மெத்துன்னு இருக்கிறத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும். டெல்லிக்கு வந்துட்டு நாங்க சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த பணியாரங்களும் செட்டே ஆகலையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பதப்படுத்திட்டு பயந்துகிட்டே தான் ஃபர்ஸ்ட் வந்து கல்ல காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்துனேன். ஒரு மாதிரி பதட்டம் இருக்கு இல்லையா, வந்துருமோ வராதோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பணியாரம் மட்டும் பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற வேலை மாதிரியே இருக்கும் எனக்கு. ஆனா எப்படியோ ஊத்திட்டே இருந்தேன், எனக்கு அதே நினைப்பாவே இருந்தது. பட் அவங்க யூடியூப்லயே வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க நிறைய பேர், சூப்பரா வந்து. சோ அது பண்ணும்போது நல்லா வந்தது. சரி, நமக்கு வந்துரும் நினைச்சிட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன். என் பணியாரம் வந்து ட்ரை பண்றேன்றத என்னோட மாமியாருக்கிட்ட, அதாவது என்னோட அம்மாச்சிக்கிட்டையும் சொல்லல, எங்க வீட்டுக்கார்ட்டையும் சொல்லல. சரி, வந்துச்சுன்னா அவங்கள சர்ப்ரைஸா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊத்திட்டு இருந்தேன். ஊத்தி வச்சுட்டு அது அப்படியே வந்து ஒரு மூடி பாத்தீங்கன்னா சிம்ல வச்சிருக்கேன் பாருங்க. லோ ஃபிளேம்ல வச்சதான் நல்லா வெந்து வரும். அதனால வச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட்ல சூப்பரா வந்து இந்த மாதிரி நல்லா பிளஃபியா வந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுதான் நான் திருப்புறேன் பாருங்க. லைட்டா தான் எடுக்கிறேன், சூப்பரா வந்து வெளில வருது பாருங்க. நான் வந்து ஒரு கேமரா வந்து ஒரு கையில வச்சிருக்கேன் இல்லையா போன, அதனால வந்து இப்படி தத்தி வந்து எடுத்துட்டு இருக்கேன். பட் வந்து பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்க, இவ்வளவு சூப்பரா வந்து பாருங்க. இதை தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே. எப்படின்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வரலன்னா விட்டுருவோம். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலான்றத ட்ரை பண்றதே கிடையாது. பட் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன்.
ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் முட்டை ஆம்லெட் எல்லாம் போடுவோம்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பண்ணவே கிடையாது. இந்த சீசனிங் மட்டும் தான் நான் பண்ணேன். வெங்காயம் அதுவும் நீங்க இந்த விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுல வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கோம் கருகிற அளவுக்கு. இல்லைன்னா அந்த விளக்கெண்ணெயில கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இது மட்டும் தாங்க. இதை ரெண்டையும் பண்ணாவே சூப்பரா வந்து ஆயிடும். இதுல எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை வந்து பண்ணிக்கோங்க. சூப்பரா திருப்பினேன். எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் என்னோட ஃபேஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இவ்வளவு சமையல் பண்ற நமக்கு இந்த குழிப்படையாரம் வரலையேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு நாள் அங்க ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னோட அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட மாமியாருக்கு. அதுக்காகவே சரி அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து செஞ்சுட்டேன் பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பந்துன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. சரி, அதுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதையும் அந்த ரெசிபியும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு அதுக்கப்புறம் 2வது ஷிஃப்ட் வந்து நான் ஊத்தி வச்சுட்டேன் பாருங்க. அதுவுமே சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நான் சின்ன வேலைகள் வந்து பண்ணிட்டே இருந்தேன். அந்த கேப்ல அதையும் ஊத்தி வச்சிருந்தேன்னா சூப்பரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து இதுக்கு குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைச்சு நான் வந்து இனிப்பு குழிப்பணியாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பண்ணி காமிக்கிறேன். நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கார சட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பச்சையா அரைக்கிறது தான் செம்மையா இருக்கும். தக்காளி, பூண்டு, வரமிளகா அவ்வளவுதான். இது 3ஐயும் அரைச்சிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாலே போதும். கருவேப்பிலை இல்லைன்றனால நான் சேர்த்துக்கல. கடுகு மட்டும் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. அதுவும் காரமா இருந்து இதை நல்லெண்ணெயில தாளிச்சு ஊத்தணும்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இந்த சட்னி. இது தோசைக்கு எல்லாத்துக்குமே, சேமியாவுக்குலாம் நான் வச்சு சாப்பிட்டுப்பேன் பாத்தீங்களா. இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். குழிப்பணியாரம் சூப்பரா ரெடியா இருக்கு. அங்க பாருங்களேன், குழிப்பணியாரம் சொல்லலாம், காரப்பணியாரம் எதுனாலும் வச்சுக்கலாம். அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே ஷாக் ஆயிட்டு வந்து பார்த்தாங்க. ஐயோ பணியாரமா எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கப் காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த 2 கப் தான் அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா மாவுல தானே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி நமக்கு வந்து வேணுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேமியா தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே பாத்திருப்பீங்க சேமியாவோட கவர் காட்டியிருந்தேன் பாத்தீங்களா. இது வந்து வீட் ஃப்ளோர்ல பண்றது தான். ஸோ வந்து இது வந்து ஒரு டயட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சூப்பரா. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்களா. என்னோட பையன் வந்து அழுதுட்டு இருக்கான் பாருங்க. நம்மளும் சின்ன பிள்ளைல இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருப்போம்ல. அம்மா அப்பா வெளில போனாங்கன்னா அப்படி அழுதுட்டு இருப்போம்ல. அழுதுட்டு இருந்தா கேமரா தூக்கிட்டு நானும் அழுகிற மாதிரி பண்ணேன்னா சிரிச்சுட்டான் அப்புறம். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மொச்சப்பயிர் குழம்பு தாங்க செய்ய போறேன். கொஞ்சமா புளி ஊற வச்சுட்டேன். மொச்சப்பயிர் எப்பயுமே பாத்தீங்கன்னா லைட்டா வறுத்துட்டு நம்ம வேக வச்சோம்னா அதோட மனம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை மொச்சை தான் வந்து கிடைக்குது. பட் கருப்பு மொச்சையுமே செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொச்சப்பயிர்னா. மொச்சக்கட்டைன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. இதுல கருவாடுலாம் போட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அமிர்தமா. உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பருப்பு மொச்சப்பயிரை மட்டும் வேக வச்சுட்டு நான் வந்து தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனேன். இப்போ ஒரு வீடு காமிச்சேன் இல்லையா, அந்த வீடு எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டெல்லிக்கு வந்த புதுசுல இருந்து இதை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட வீடோட செட்டிங் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு கொஞ்சம் தக்காளியும் எலுமிச்சப்பழமும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரி தம்பி மேல போ, நானும் சின்ன பையனும் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இவர் ஓடுறது பாருங்க. இந்த படிக்கு வந்தாலே அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருப்பான். இவன் பின்னாடி நம்ம போறோமே பார்த்துக்கிட்டே போகணும். இப்படியே மெதுவா ஏற வச்சுட்டே இருப்பேன். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அம்மாச்சிக்கிட்ட அங்க இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா பறந்து விரிஞ்சு அந்த இடம் இருக்கும், வீடு சூப்பரா. அதுல நல்லா விளையாடுவான் அவன் என்ஜாய் பண்ணி. சரி நம்ம மொச்சப்பயிர் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதை குழம்பு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வந்து ஃபர்ஸ்ட் அவனை வந்து பெரியவனை வந்து குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவங்க 2 பேரும் அங்கிட்ட உட்காந்து கார்ட்டூன் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க டிவியில. சரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மொச்சப்பயிர் குழம்பை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் குழம்பு அப்படின்னு சொல்லி தான் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பயறு வகைகள் இல்லையா, அதனால இது வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்கா நமக்கு நல்லா இருக்கும். இது பாருங்களேன், இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த கத்திரிக்காய் தான் நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய். செம்ம டேஸ்டியா இருந்தது. எப்பவுமே சமைச்சிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா ஹால்ல அந்த ரூம்ல வந்து நின்றுட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன்ல நின்றுட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா உள்ளே கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தோம்னா தாங்க முடியாது இப்ப இருக்க வெயிலுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். ஒரு சைடு வந்து சோறு வேக வச்சிருக்கேன், ஒரு சைடு வந்து குழம்பு வந்து தாளிச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம வந்து புளிக்குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மெத்தட்ல தான் வச்சேன். அப்புறம் சோறு வெந்துருச்சு. எப்பவும் போல பைப்புக்கு மேல வச்சே வந்து வடிச்சு எடுத்துருவேன். குழம்பு பாருங்களேன் சூப்பரா ரெடியா இருக்கு. இதோட ரெசிபி வேணும்னா நான் நிறைய ஷார்ட்ஸ்லயே அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டீடைலா சொல்றேன். இந்த மொச்சப்பயிர் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் பெரும்பாலும் இந்த ரவை உப்புமா கூட சாப்பிடுவேன்.
சாப்பிடுவேன். இல்லாட்டினா இந்த இது இருக்கு இல்லையா, ஏதாவது நம்ம கேப்பக்களி கம்மங்களி எதுனாலும் அது கூட வச்சு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்கா இருக்கும். இந்த பயறு வகைகள் எடுக்கும்போது நம்ம மெயினா எடுக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கம்மியா எடுத்துப்போம். அதனாலதான் இந்த குழம்பு நான் மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரவை களியோட தான் நிறைய வச்சு சாப்பிட்டுருப்பேன். நிறைய பார்த்துருப்பீங்க. அம்மாச்சி இன்னைக்கு வந்து மீன் பொரிச்சது வந்து கொடுத்தாங்களா, அது ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு மொச்சப்பயிர் குழம்பு அப்படி வச்சு சாப்பிட்டேன். சுட சுட சாதத்தோட செம்மையா இருந்தது. இப்போ வந்து நான் வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கிறனால நான் ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பையன் உனக்கு பாத்திரம் கழுவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வாட்டு கழுவிட்டு இருக்கான் பாருங்க. நான் கூப்பிட அவன் வந்து கழுவிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான். இவன் வந்து தண்ணியில ஆடிட்டு இருந்தானா, பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு கையை கொட்டிக்கிட்டு கோவமா அழுகுறாராம். எப்படிலாம் சேட்டை பண்றாங்க பாருங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் நைட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இது ஸ்ப்ரிங் ரோல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ உண்மையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி.